எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சனா சங்கர் நாராயணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சட்னி பவுடர். இது கர்நாடகா ஸ்பெஷல் பவுடர். நம்ம இட்லி பொடி மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப்பு நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்குங்க. தோலை நீக்கிட்டும் ஆட் பண்ணலாம், பட் நான் இங்கே தோலோடு சேர்த்து போட போகிறேன். உதிர்ந்து வந்த தோலை மட்டும் நீக்கிட்டு மித்த நிலக்கடலையை அப்படியே நீங்கள் தோலோடு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 1/4 கப்பு உளுந்து போட்டுட்டு அதையும் நல்லா சவக்க கோல்டன் ப்ரௌன் ஆற வரையும் வறுத்துக்கங்க நல்லா. அடுத்தது 1/4 கப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இந்த எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்தெடுங்க, ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டைம் ஆகும். அப்புறம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு அரை மூடி கொப்பரை நான் எடுத்து சன்னமாக சீவி வச்சுருக்கேன். அதை நல்லா வறுத்துக்குங்க. அந்த இதில் இருக்கிற எண்ணெய் பசையெல்லாம் போயிட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடும். ஸோ தட் இந்த பொடி நம்மளுக்கு கெடாமல் நிறைய நாள் நிற்கும். இது நல்லா செவந்து வரப்போ நல்ல வாசனை வரும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த கொப்பரையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான வரமிளகா, குண்டு மிளகாவும் ஆட் பண்ணலாம், நீங்கள் நீல மிளகாவும் போட்டுக்கலாம். அதையும் ஒன்று சூடு பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு புளி போட்டுக்கோங்க. புளிப்பு சுவையோடு நல்லாயிருக்கும். இனிப்புக்கு கொஞ்சம் வெல்லம், தேவையான அளவு உப்பு, இதை எல்லாத்தையுமா போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. சுவையான சட்னி பவுடர் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். மேலும் ரெசிபீஸ் பார்க்குறக்கு என்னோடய ப்ளாகை விசிட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி.